ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். இந்த ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. நம்முடைய பங்குகளிலே, நம்முடைய மறைமாவட்டங்களிலே இறை அழைத்தல் பெருகும்படியாக இந்நாளிலே சிறப்பான இறை வேண்டல் நாம் புரிவோம். சபைகளிலும் இந்நாட்களில் இறை அழைத்தல் மிக குறைவாக இருக்கிறது. இறை அழைத்தல் பெருகுவதற்கு நாம் முயற்சிகளை எடுப்போமாக. இறைவன் அந்த முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆகவே அறுவடைக்கு அந்த ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நாம் இதயத்தில் நினைவில் கொண்டு இந்நாளிலே இறை அழைத்தல் பெருக நாம் மன்றாடுவோம். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நாம் உற்சாகம், ஊக்கம் தருவோம். நல்லது. ஆண்டுடைய திருப்பணி ஆற்ற மக்கள் தேவை, தலைவர்கள் தேவை, ஊழியர்கள் தேவை. எப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை என்பதனை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 41 முடிய உள்ள வசனங்கள். இந்த வாசகம் திருத்துதர் பேதுரு பெந்தகோஸ்து பெருவிழாவில் ஆற்றிய நீண்ட மறையுரையின் கடைசி பகுதி அல்லது முடிவுரை பகுதி என்று நாம் இதனை சொல்லிவிட முடியும். வழக்கமாக வாசகங்கள் நற்செய்தி வாசகத்தோடு முதலாவது வாசகம் பொருந்தி செல்லும். 2வது வாசகம் தொடர்ச்சியாக போவதால் எப்பொழுதாவது அதில் பொருத்தம் வரும். ஆனால் இன்றைக்கு இந்த முதலாவது வாசகம் நற்செய்தி வாசகத்தோடு அது பொருந்தி போவது இல்லை. ஆனால் அது இந்த திருவழிபாட்டோடு பொருந்தி போகிறது. நாம் இந்நாட்களிலே ஆண்டவருடைய தூயாவி பெருவிழாவுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாசகம் ஆவியானவர் வருகிற பொழுது நம்மில் எத்தகைய மாற்றத்தை அவர் கொண்டு வருவார் என்கிற தொலைநோக்கு தயாரிப்பிற்கு அது உதவுகிறது. இயேசுவை ஆண்டவர் என்றும் இயேசுவை மெசியா என்றும் பேதுரு இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா உரையிலே மிகச் சிறப்பாக கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் கொன்ற இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் மெசியாவுமாக ஆக்கினார் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் மெசியாக்கள் ஆக வேண்டும் என்பது அவருடைய அறைகூவல். நாம் ஒவ்வொருவரும் அருள் பொழிவு பெற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பது அவருடைய அறைகூவலாக இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? மனம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நாம் நடக்க வேண்டும். மனம் மாறுதல் வேண்டும். அது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே மனம் மாறிய மக்கள் அவரிடத்திலே போய், இந்த சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவரிடத்திலே, நீங்கள் மனம் மாறுங்கள், பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியின் கொடையை பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு அவர் அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஆகவே நாம் மெசியாக்களாக வேண்டும். நாம் மனம் மாற வேண்டும். 3வதாக திருமுழுக்கு நாம் பெறுதல் வேண்டும். அந்த திருமுழுக்கு நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய அறைகூவலை ஏற்று அன்றைக்கு 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்கின்ற அந்த சிந்தனை இன்றைய முதல் வாசகமாக முத்தாய்ப்பாக அமைகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 25 முடிய உள்ள வசனங்கள். இந்த 2ஆம் வாசகத்திலே 2 பகுதிகளை கவனம் செலுத்த நான் உங்களை அழைக்கிறேன். மிகவும் குறிப்பாக வசனம் 21, அதை போல வசனம் 25. வசனம் 21 எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. பல நேரங்களிலே இந்த குருக்களுக்கு, மற்றவர்களுக்கு தியானம் கொடுக்க நான் போகிற பொழுது இந்த ஒரு வசனத்தில் இருந்துதான் நான் என்னுடைய மறைவுரைகளை தொடங்குகின்றேன். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள்.
நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் எதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம்? இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற. டு ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அடிச்சுவடுகள் எனப்படுகிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு இடத்தில் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையான சொல்லாடல்களை, இயேசுவை பின்பற்றுதல், இயேசுவின் வழி நடத்தல், இயேசுவின் தொண்டராகுதல், இயேசுவின் சீடராகுதல் அப்படிங்கிற பல சொல்லாடல்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அவை வேறு. ஆனால் அடிச்சுவடு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் பின்பற்ற சொல்லப்படுகிறது. ஆகவே இன் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே அழகாக சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடு என்பது என்ன? அவருடைய வாழ்வு, அவருடைய விழுமியங்கள், அவருடைய கண்ணோட்டங்கள், அவருடைய ஒட்டுமொத்த பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் அந்த மாபெரும் மறைபொருள். இந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுதல் வேண்டும். ஆகவேதான் வசனம் 21 இப்படி தொடங்குகிறது. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். அவர் உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். துன்புற்று, இந்த வார்த்தை இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இன்றைக்கு இந்த துன்பத்தை எடுத்துவிட்டு இன்பத்தில் அப்படிங்கிற பிளெஸிங் அப்படிங்கிற செய்தி தான் நிறைய பரப்பப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. இயேசுவிடத்துல வந்தா எல்லா துன்பமும் போயிடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அப்படியே இன்பத்தில் மிதந்துடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் இந்நாட்களில் மீண்டும் நினைவு கூறுதல் வேண்டும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து நாள்தோறும் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றுகிறவர்கள் சிலுவை சுமக்க வேண்டும், நாள்தோறும் சிலுவை சுமக்க வேண்டும். இயேசு அதற்கு ஒரு முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றுள்ளார். கிறிஸ்துவும் ஒரு முன்மாதிரியை, துன்புற்று ஒரு முன்மாதிரியை. ஆகவே இந்த வசனத்துல பாருங்க, அவர் துன்புற்று ஒரு முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றுள்ளார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பொருள் புதிந்த ஒரு அறைகூவல். அதற்குள்ளே இறங்கி நிறைய சிந்திக்கலாம். நான் ஒரு வார தியானத்தையே அதை வைத்து நான் நடத்துகிறேன். அந்த வார்த்தை கோடிட்டு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்குள் இறங்கி நீங்கள் சிந்தியுங்கள். அடுத்ததாக வசனம் 25, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு பொருத்தமான ஒரு வசனம். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயிரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு பேதுரு நமக்கு சொல்லுகிறார். நாம் வழி தவறி செல்லும் ஆடுகளாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுது நாம் நம்முடைய ஆன்மாக்களை கண்காணிக்கின்ற ஆயரிடத்திலே, கண்காணி இடத்திலே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஆகவே நாம் அந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு ஒரு எடுத்து கொடுக்கிற முதல் படியை இந்த வசனம் செய்கிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். இது நல்ல ஆயன் உவமை என்று அழைக்கப்படுகிறது. நல்ல ஆயன் உவமை. ஆனால் மிகப்பெரிய பேரறிஞர், விவிலிய ஆசிரியர் ரைமண்ட் இ பிரவுன் ஜான்ஸ் காஸ்பலுக்கு கமெண்ட்ரி, விளக்க உரை எழுதியிருக்கிறார். அவர் இதனை ஒரு ஓமை என்று அவர் அழைப்பதில்லை. மற்ற நற்செய்தி, ஒத்துமைவு நற்செய்தி நூல்களைப் போல இது ஒரு ஓமை அல்ல, இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று அவர் சொல்லுகிறார். இது ஒரு உருவக பேச்சு என்று சொல்லுகிறார். இதற்குள்ளே நிறைய சிம்பாலிக், அதாவது அடையாளமான, லேயர்டு, படிநிலை சார்ந்த, தியாலஜிக்கல், இறையியல் பொறிந்த கருத்துக்கள் இருக்கின்றன. இது நாட் அ சிம்பிள் ஸ்டோரி வித் ஒன் மாரல். இது ஒரே ஒரு நீதியை சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை அல்ல. மாறாக இதற்குள் பல வகையான வரைபடங்கள் இருக்கின்றன. ஆடு, வாயில், ஆயன் அப்படிங்கிற அந்த ஒவ்வொன்றுக்குள்ளும் நாம் இறங்கி இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேராசிரியர் ரைமண்ட் பிரவுன் தன்னுடைய கமெண்ட்ரியிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதனை நாம் இங்கே பார்த்து விடலாம். அவர் இந்த 10ஆம் அதிகாரத்தை தனித்த அதிகாரமாக அவர் பார்ப்பதில்லை. அதனை 9ஆம் அதிகாரத்தோடும் 8ஆம் அதிகாரத்தோடும் அவர் இணைத்து பார்க்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே பார்வையற்ற மனிதருக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார்.
பரிசேயர்கள் அந்த குணம் அளிக்கப்பட்ட பார்வை பெற்ற அந்த மனிதரை அவர்கள் வெறுக்கிறார்கள், அவர்கள் சபைக்கு புறம்பே ஒதுக்குகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிபி 80களுக்கு பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அவர்கள் ஒன்று கூடிய அந்த யூத தலைமைச் சங்கத்தால் சினகாக்ஸ் அளிக்கப்படுகிற தொழுகை கூடங்களுக்கு வெளியே புறம்பாக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். அந்த சூழலை இந்த யோவான் நற்செய்தி யாருக்காக எழுதப்பட்டதோ அந்த சபையினர் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள், அந்த பார்வையற்றவரை போல. சிட்சும் லேவன் என்று சொல்வார்கள், வாழ்க்கை சூழமைவு. வாழ்க்கை சூழமைவு இந்த நற்செய்தி அந்த சூழல்ல அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் சபைகளிலிருந்து அவர்கள் இதிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு வரலாற்று உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நேரத்திலே உண்மையான தலைவன் யார், உண்மையாக வழிகாட்டுபவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இந்த பரிசேயர்கள், இந்த தலைமை குருக்கள், இவர்கள் பார்வையற்றவரை புறந்தள்ளி விடுகிறார்கள். அவர்கள் தான் பார்வை இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். இவரோ பார்வை பெற்றவர் ஆகிவிடுகிறார். கிறிஸ்துவை இவர் கண்டுகொள்கிறார், அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் தவறான தலைவர்கள், அவர்கள் தவறான வழிகாட்டிகள் என்பதனை 9ஆம் அதிகாரத்திலேயே நமக்கு கோடிட்டு காட்டுகிற யோவான் நற்செய்தியாளர் வாழ்க்கை சூழலில் இருந்து இங்கே அப்படியானால் உண்மையான வழிகாட்டி யார் என்பதற்கு இந்த 10ஆம் அதிகாரத்திலே அவர் பதில் சொல்லுகிறார். ரைமண்ட் பிரவுனை பொறுத்த மாத்திரத்தில் இந்த 10ஆம் அதிகாரம் ஒரு கிறிஸ்டலாஜிக்கல் போக்கஸ், கிறிஸ்தியல் கூர்மைப்படுத்துதல், கிறிஸ்தியல் கண்ணோட்டத்திலே இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இங்கே வாயில் எனப்படுவது மீட்புக்கான வாயில் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வசனம் 11ல் ஆயன் எனப்படுகிற அந்த வார்த்தை வருகிறது. அந்த ஆயன் எனப்படுகிற அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த வாயிலும் ஆயனும் அப்படிங்கிற இரண்டுமே இயேசு என்பதனை அழகாக காட்டுகிறது. ஒரு வரலாற்று உண்மையினை நாம் இங்கே ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டும். யூதர்கள் அந்த காலத்துல இந்த ஆடுகளை பட்டியல் அடைப்பதற்காக அவர்கள் ஒரு கட்டி வைத்திருப்பார்கள். அதுல கதவு கிடையாது, அதுல வாயில் கிடையாது. அந்த வாயிலுக்கு பதிலாக அந்த காவல் காக்கிற ஆயன் இருக்கிறானே, இடையன் இருக்கிறானே, அவன்தான் அதில் போய் அவன் படுத்துக்கொள்வான், அவன்தான் அதற்கு வாயிலாகவே இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைமண்ட் பிரவுன் அதனை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த வாயிலாக அதில் காத்து கிடை காப்பவனாக இயேசு இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். வாயில் இயேசு கிறிஸ்துவே ஒன்லி லெஜிட்டிமேட் அக்சஸ் டு காட், கடவுளுக்கு நமக்கு சட்டப்பூர்வமாக இருக்கிற ஒரே வழி, ஒரே வாயில் என்று சுட்டி காட்டுகிறது. மீட்பு என்பது நமக்கு அமைப்புகளால் அல்ல, மாறாக மீட்பு என்பது நமக்கு கிறிஸ்துவால், அவரோடு கொண்டிருக்கிற உறவால் அது வருகிறது, அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையால் நமக்கு வருகிறது என்று அது நமக்கு சொல்லுகிறது. சட்டத்தால் அல்ல, மாறாக இயேசு எனப்படுகிற ஒரு தனி நபர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையால் நமக்கு மீட்பு வருகிறது. ஆகவே இந்த பகுதி ஆழ்ந்த இறையியல் பகுதியாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் உறுதிப்படுத்த முடியும். இங்கே திருடர்கள் அல்லது கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாயில் வழியாக நுழையாமல் அவர்கள் ஏறி குதித்து அவர்கள் நுழைந்து அவர்கள் இந்த ஆடுகளை திருடுகிறார்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே இந்த இடத்தை கவனிக்கிற பொழுது நாட் ஆல் ஜூவிஷ் லீடர்ஸ் ஆர் கண்டம்ட், எல்லா யூத தலைவர்களும் இங்கே விமர்சிக்கப்படவில்லை, அவர்கள் கண்டிக்கப்படவில்லை. ஆனால் யார் யார் இயேசுவை எதிர்க்கிறார்களோ, யார் யார் இயேசுவினுடைய இந்த கண்ணோட்டத்தை, பார்வையை, இயேசுவினுடைய வெளிப்பாடுகளை மறுக்கிறார்களோ அவர்களை குறித்தே இங்கே பேசப்படுகிறது. அவர்கள் திருடர்கள் அல்லது கொள்ளையர்கள், வேறு வழியாக ஏறி குதிக்கிறவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்கே வருகிறது. இந்த இடத்துல
சமய தலைவர்களைத்தான் இயேசு மிகவும் குறிப்பாக அவர் இங்கே பதிவு செய்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. இந்த ஓமையை இன்னும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவர்கள் தொடக்கத்தில் ஆடு மேய்க்கிறவர்களாகவே இருந்தார்கள். பாலும் தேனும் காரநாட்டுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் வயலில் இறங்கி விவசாயம் செய்து விவசாயிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். அவர்கள் தொடக்கம் முதலே அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் தான். ஆகவே அவர்கள் ஆயர்களாக ஆடு மேய்க்கிறவர்களாக அவர்களுக்கு அந்த உறவு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாடு இதனை நமக்கு அழகாக கோடிட்டு காட்டுகிறது. ஏசாயா 34 அதிகாரம், இன்றைக்கு 11 பாடலாக நாம் பெற்றிருக்கிற திருப்பாடல் 23, ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை. அதே போல எரேமியா 33 அதிகாரம், மீகா 5 அதிகாரம் ஆகியவை இந்த ஆடு பற்றிய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றன. இந்த ஆடு பற்றிய இந்த செய்திகளை அவர்கள் உள்ளத்தில் கொண்டு கடவுளுக்கும் நமக்குமான உறவு, ஆயனுக்கும் ஆட்டுக்குமான உறவு என்று அதை அவர்கள் மிகுதிப்படுத்தி இருந்தார்கள். கடவுளுக்கும் நமக்குமான உறவை பல விதங்களிலே வெளிப்படுத்தலாம். கணவன் மனைவி உறவிலே, ஒரு ஆசான் மாணவர் உறவிலே, ஒரு தாய் பிள்ளை உறவிலே, இப்படி பல உறவுகளிலே பைபிள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கை பின்னணியில் இருந்து ஆயன் ஆட்டு உறவிலே அதனை மிக நன்றாக புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு வாழுகிற நமக்கு இது சற்று தொலைவாக இருக்கிறது என்றாலும் நாம் இதனை அந்த வரலாற்று பின்னணியிலே தான் மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அவர்களுக்கு கொள்ளையர் யார், உண்மையான ஆயர் யார் அப்படிங்கிற அந்த உண்மை மிக அழகாக புரிகிறது. சரி, இங்கே ஆடு என்ன செய்யுமாம்? ஆடு அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். ஆடு அவருக்கு சொந்தமான ஆடு. அவருக்கு சொந்தமான ஆடு அது எப்படி வெளிப்படுகிறது? அது ஃபெய்த் ரெஸ்பான்ஸ், நம்பிக்கை பதில், செவிமடுப்பதிலே அது வெளிப்படுகிறது என்று இங்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது. செவிமடுத்தல் என்றால் என்ன? கடவுள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுதல். இந்த இடத்திலே தான் ரைமண்ட் பிரவுன் 8 அதிகாரம் 37 வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி அங்கிருந்து அவர் நம்மை புரிந்து கொள்ளும்படியாக அவர் செய்வது ஒரு சிறப்பான பகுதியாக இருக்கிறது. 8:47 37 என்று சொல்லிவிட்டேன். 8:47 நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் அவர் சொல்லுக்கு செவி சாய்ப்பதில்லை. 8 அதிகாரத்துல யூதரும் சாத்தானும் என்று வருகிற அந்த பகுதியில இந்த வசனம் மேற்கோள் காட்டப்படுகிறது. அதாவது கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை சாராதவர்கள், கடவுளுக்கு செவிமடுக்கிறவர்கள், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆகவே நம்பிக்கை என்பது ஒரு ரேண்டமாக வருவது அல்ல. நம்பிக்கை என்பது கடவுளுடைய இந்த செயல்களுக்கு அதற்கு பதில் மொழி கொடுக்கின்ற ஒரு 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 நிலையாக இங்கே இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்க பகுதியில் மிக முக்கியமான வசனம் 10வது வசனம். 10வது வசனத்தை நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நிறைவாழ்வு பெற, நிறைவாக வாழ்வு பெற, லைஃப் இன் அபண்டன்ஸ் எனப்படுகிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்திலே ரைமண்ட் பிரவுன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜோ எனப்படுகிற கிரேக்க வார்த்தை லைஃபை பற்றி பயன்படுத்தப்படுகிறது. இட்டர்னல் லைஃப் ஆல்ரெடி பிரசன்ட், நாட் ஜஸ்ட் ஃபியூச்சர் ஹெவன். வரப்போகிற விண்ணக அந்த ஆசீர் அல்ல, மாறாக விண்ணக வாழ்வு இப்பொழுதே இங்கேயே நமக்கு அது தொடங்கிவிட்டது. அதை நாம் அனுபவிக்கிறோம், அதை நாம் ருசிக்கிறோம். அதை எப்படி அனுபவிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற அந்த உறவிலே, இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையிலே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலே நாம் இதை அனுபவிக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற உறவிலே தெய்வீக வாழ்வு, விண்ணக வாழ்வு தொடங்கி விடுகிறது.
என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஏதோ செத்த பிறகு நமக்கு கொடுக்கிற பரலோக வாழ்வு அல்ல. கிறிஸ்தவம் என்பது இந்த உலகத்திலேயே மாற்றத்தை கொண்டு வந்து நாம் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையில் வாழ்வதாகும் என்பது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 10 வசனங்கள் தான். இந்த 10 வசனங்களை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு வசனம் 1 முதல் 5 முடிய. அது ஆயரை பற்றிய ஒரு வரைபடம். உண்மையான ஆயர் யார், போலியான பொய்யான ஆயர்கள் யார், கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் யார் என்பது. இரண்டாவது 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். அது கேட், வாயில் பற்றிய ஒரு வரைபடம். இயேசு கிறிஸ்து இதை உருவகமாக அவர் நமக்கு அமைத்து இறையியல் கண்ணோட்டத்திலே தானே வாயில் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இயேசு இதற்கு விளக்கம் கொடுக்கும்படியாக இங்கே நேரிடுகிறது. ரைமண்ட் பிரன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதியை ஒரு சமநிலை கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இதை தனியாக உருவி நாம் இதற்கு விளக்கம் கொடுக்க கூடாது. யோவான் நற்செய்தியினுடைய ஒட்டுமொத்த இறையியல் பார்வையிலே நாம் இதனை பார்க்க வேண்டும். அந்த ஒட்டுமொத்த இறையியல் பார்வையிலே இயேசு கிறிஸ்துவே கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டவர், வேறு எந்த இடைத்தரகர்களும் கிடையாது. அவர் வழியாகவே நமக்கு மீட்பு என்பது இங்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? தலைமைத்துவம், அந்த வார்த்தை அவ்வளவு சரியா இல்லை. இப்ப லீடர் அப்படிங்கிறத நீங்க மொழிபெயருங்க. லீடுனா வழிகாட்டுதல், வழிகாட்டுபவர் வருது. ஆனா நம்ம அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிற பொழுது தலைவர்னு போடுறோம். தலைவருங்கிறது இங்கிலீஷ்ல மொழிபெயருங்க ஹெட்டர்னு தான் வரும். ஏதோ கணக்கு நோட்ல போடுற அந்த ஹெட்டர் வரி நமக்கு தெரிகிறது. அந்த வார்த்தை தலையை முன்னால வைக்கிறது அல்ல, தலையை முன்னால் வைப்பது அல்ல. அவர் உண்மையிலேயே வழிகாட்டுகிறவர், உண்மையான லீடர் எனப்படுகிறவர். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த தனித்துவமான தலைமை பண்பு மக்களை அடக்கி ஆள்வதல்ல, மக்களை உறவில் வாழ வைப்பது. அது இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது, பதில் மொழியாக நம்முடைய நம்பிக்கை, அவருக்கு செவி சாய்ப்பது, அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பது என்பதாகும். ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், மீட்பு என்பது ஒரு அமைப்பு அல்ல, ஒரு எந்திர முறை அல்ல, அது ஒரு சடங்கு அல்ல. மீட்பு என்பது இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கிற உறவு, நல்லாயனோடு நாம் கொண்டிருக்கிற உறவு, நல்லாயன் குரலுக்கு செவிமடுத்து அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற ஒன்று. நம்முடைய ஊர்கள்ல ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டை பத்திக்கிட்டு பின்னால போவாங்க. ஆடு முன்னால போகும், இவங்க பின்னால எல்லாத்தையும் பேச்சிட்டு வருவாங்க. ஆனால் பலஸ்தீன் நாட்டுக்கு நீங்கள் போகிற பொழுது அங்கே அந்த ஆடு மேய்க்கிற மக்களை நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஆட்டுக்கு பின்னால போகவே மாட்டாங்க, அவங்க ஆட்டுக்கு முன்னால போவாங்க. முன்னால ஒரு குரல் கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு குரல் வச்சிருப்பான். அவன் அதை கேட்டவுடனே அந்த ஆடு கரெக்டா பின்பற்றி ஓடியாந்துடும். அந்த இமேஜரி தான் அவர் முன்னால் செல்லுகிறவர். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், அவர் எனக்கு முன்னால் செல்லுகிறார். அந்த ஆயன் ஒரு சிறந்த ஆயன், அவர் என்னை காக்கிறவர், அவர் என்னை மீட்கிறவர். அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேன், அவருக்கு செவி சாய்ப்பேன். அதுதான் இன்றைக்கு இறை வார்த்தைக்கு நாம் சொல்லுகிற பதில் மொழியாக அமைக்கிறது. இந்த ஞாயிறு உங்களுக்கு ஒரு சிறந்த ஞாயிறாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆமென்.